Hi, this is Jeeva. Welcome to Tamil Nadu Trading Academy. Disclaimer, I am not a SEBI registered advisor. Before trade or invest, consult your financial advisor. இந்த வீடியோ பகிரப்படும் அனைத்து தகவலுமே ஒரு எஜுகேஷன் பர்பஸ் தான், நாட் ஏ கால் ஆர் ரெக்கமெண்டேஷன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாளைக்கு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் எப்படி ஒரு மொமெண்டம் ஐடென்டிஃபை பண்ணி ட்ரேட் பண்ணுறது, அதோட இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னங்கிறது இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இது என்னோடய டெலகிராம் சேனல், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கமெண்ட் செக்ஷன்லையும் பின் பண்ணுறேன். ஜாயின் பண்ணணுன்னு விருப்பப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஸ்கேல்பிங் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லி 3 hours கேண்டில்ஸ்டிக்ஸில் நம்ம ஒரு வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம். நிறைய பேர் 3 hours கேண்டில் எப்படி ஸ்கேல்பிங் பண்ணலான்னு கேட்டிங்க, அதனால தான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோ லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கான லெவல்ஸ், நாளைக்கான லெவல்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் எஃப்ஐஐ டேட்டாஸும் பார்க்கலாம். இந்த எஃப்ஐஐ டேட்டாஸில் பார்த்தீங்க அப்படின்னா 21 நேற்று பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோ ட்ரேடரும் டிஐஎஸும் இண்டெக்ஸ் ஆப்ஷன்லேயும் இண்டெக்ஸ் ஃபியூச்சர்லேயும் புல்லிஷில் இருந்தாங்க, மீடியம் புல்லிஷ், ஸ்ட்ராங் புல்லிஷில் இருந்தாங்க. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா எகைன் எஃப்ஐஐஸும் கிளைண்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நியூட்ரல் டு மீடியம் பேரிஸில் இருக்காங்க. அப்போ மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோ ட்ரேடர் வந்து புல்லிஷில் இருக்காங்க, டிஐஎஸ் புல்லிஷில் இருக்காங்கன்னு அர்த்தம். இன்றைக்கான கேஷ் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா 22 April எஃப்ஐஐஸோட டிரான்சாக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 16,000 கோடி 15,000 கோடி டிரான்சாக்ஷன். பட் அதில் வந்து கேஷ் மார்க்கெட்டில் 1290 கோடி பை பண்ணியிருக்காங்க. டிஐஎஸ் பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி 15,000 to 16,000 கோடி டிரான்சாக்ஷன். பட் ஆனால் 886 கோடி செல்லிங்கில் இருக்காங்க. இவங்க கொஞ்சம் லைட் செல்லிங்கில் இருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி தான், இன்ஸ்டியூஷனல் ஜோன் வந்துமே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் ரைட்டிங் வரமாட்டேங்குது. இன்னும் ஒரு 2 days. அது இல்லாமல் மார்க்கெட் 24,000ங்கிறது ஒரு சைக்காலஜி நம்பர். அந்த சைக்காலஜி நம்பர் தாண்டி 24,200 இன்ஸ்டியூஷனல் ஜோன் இருந்துமே ப்ரைஸ் வரலன்னா எகெயின் ப்ரைஸ் அப்சைடில் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி ஹை லெவல்லேருந்து செல்லிங் ப்ரெஷர், ப்ராஃபிட் புக்கிங்கோ செல்லிங் ப்ரெஷரோ பண்ணால் கூட நம்மளுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பெரிய லெவலில் ப்ரீமியம் புட் சைடில் அந்த ஸ்பைக்கு மட்டும் தான் வருதே வந்து ஒரு ட்ரெண்ட் பிடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை. இப்போதைக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 24,200 கால் ரேட் இருக்குது. ஃபாலோட் பை ஹெவி கால் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 24,500 தான் இருக்குது. புட் ரேட் பார்த்தீங்கன்னா 2400 ஃபாலோட் பை 24,000 ஹெவி புட் ரைட் இருக்கு. மார்க்கெட்டில் இப்போ லாஸ்ட் 2 days பார்த்தீங்கன்னா நம்ம நிஃப்டியோட லெவல் சொல்கிறதுக்கு முன்னாடி சொல்கிறோம், எவ்ரி டே ஆப்ஷன் செல்லருக்கு தான் ப்ராஃபிட்டாக இருக்குது. லாஸ்ட் 2 days ஆப்ஷன் பையிங் ப்ராஃபிட்டே பண்ணலையா சார்னு கேட்டால் ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். பட் ஆனால் அது பெரிய லெவலில் ஒரு மொமெண்டம் கேட்ச் பண்ணியிருக்கோம். ஒரு 30, 40, 50 பாயிண்ட்ஸ் ஒரே ட்ரேடில் ஸ்டாப் லாஸ் டார்கெட் போட்டு எடுத்துருக்கோம்னா அந்த மாதிரி மொமெண்டம்லாம் லாஸ்ட் 2 days கரெக்டாக கிடச்சிருக்கு. ஏன்னா நேற்று நம்ம வந்து வீடியோ போஸ்ட் பண்ணோம், மார்னிங் ஓப்பன் ஆகும்போது ஒரு ப்ரீமியம் சொன்னோம். இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்னிங் ஓப்பன் ஆகும்போது ஸ்டாடலோட ப்ரீமியம் 217, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 239 வரைக்கும் ப்ரீமியம் போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மேலே போக ஸ்டாடலோட ப்ரீமியம் டிகே ஆகி கடைசியில் ஒரு 3 o'clock பக்கம் 180க்கு போயிட்டு அதுக்கப்புறம் முடியும் போது ஒரு 190 வந்து முடிஞ்சிருக்கு. அப்போ ஆல்மோஸ்ட் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 30 to 35 பாயிண்ட்ஸ் டிகே தான் நடந்திருக்கு. நம்ம லாஸ்ட் டேவே சொல்லியிருந்தோம், ப்ரீமியம் ஆப்ஷன் செல்லருக்கு ஸ்ட்ராங்கிள் போட்டிருந்தா கூட 5,000 to 6,000 ப்ராஃபிட் வந்திருக்கணும். இப்போ இதில் பர்டிகுலராக பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டியில் ஒரு 5 minutes டைம் ஃப்ரேம் வைக்கிறேன். மார்க்கெட் வந்து மார்னிங் ஒரு வால்டெலிட்டி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நல்ல ப்ராப்பரான பை ட்ரெண்டான்னு கேட்டால் கிடையாது. ஒரு வேறு இப்போ பேங்க் நிஃப்டி காலையில் வந்து எகைன் புதிய உச்சத்தை தொடுன்னு சொன்ன மாதிரியே தொட்டிருக்கு. அப்படி தொடும்போது பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியோட HDFC பேங்க் அண்ட் ஐசிஐசி பேங்க்கோட சப்போர்ட்னால நிஃப்டியோட வெயிட்டேஜ் அதில் இருக்கனால இது வந்து ஹோல்டு பண்ணிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த பேங்க் நிஃப்டி ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும்போது இதுவும் வந்து ப்ராஃபிட் புக்கிங் நடந்துச்சு. நிஃப்டியில் பொறுத்த வரைக்கும் மற்றபடி இன்றைக்கி ஒரு நல்ல டே, ஒரு நல்ல ஒரு ஃபார்மேஷன் நடந்திருக்கு அப்படிலாம் கிடையாது. இப்போ நீங்கள் ப்ரீமியத்தெல்லாம் செக் பண்ணிங்கன்னா ஆப்ஷன் பையரிங்கில் இருக்கவங்க இப்போ இந்த ட்ரேட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்ட்ராடேயில் வந்து மேலேருந்து ஒரு செல் வரும் அடித்தோம். ஏன்னா இது வந்து ஆல்ரெடி இன்ஸ்டியூஷனல் ஜோன் 24,237 வரும், 227 வரும்னா கரெக்டாக அந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகும்போது நம்ம ஒரு புட் ஆப்ஷன் ட்ரேடு நான் இண்டிவிஜுவலாக எடுத்திருந்தேன். அது வந்து பார்த்தீங்கன்னா இமிடியேட்டாக ஒரு 10 பாயிண்டில் 5 பாயிண்ட்லேயே ப்ராஃபிட் புக் பண்ணிட்டோம். இதில் என்னென்னா ப்ரைஸ் ட்ரேடாக ஒரு விதம் பாருங்களேன், ஒரு நல்ல நீட்டாக ஒரு ஃபார்மேஷன், ஒரு பை ட்ரெண்ட், ஒரு ரீட்ரேஸ்மெண்ட், ஒரு பை ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் அப்படி இருக்காது. ஏன்னா ப்ரீமியமே
வேறு ஒரு சப்போர்ட்டில் தான் போயிட்டுருக்கனால ஃப்ளக்சுவேஷன் ஆகி இதெல்லாம் வந்து ப்ராப்பரான ட்ரேடு, நம்ம அதிகமான குவான்டிட்டி சைஸ் இந்த மாதிரிலாம் ட்ரேட் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு அந்த மார்னிங் அந்த 9:30லேருந்து 10 o'clock முடிஞ்சதுக்கப்புறம் என்டையர் டே வந்து பார்த்திங்கன்னா அங்கே கன்சால்டேஷன், இங்கே டோட்டலோட இந்த லென்த்தோட மூமெண்டமே பார்த்திங்கன்னா அடுத்த 3 மணி நேரத்துக்கு 24 பாயிண்ட் தான் மூவ் ஆயிருக்கு. இந்த 24 பாயிண்ட்டும் ஃபுல்லாக மூவ் ஆயிருக்கு. இதில் லாஸ்ட் 1 hour அப்படியே குறைச்சிங்கன்னா மொத்தமே 16 பாயிண்ட் தான் மூவ் ஆயிருக்கு. இப்போ நீங்கள் இன்னும் ஐடிஎம் கால் ஆப்ஷன் வச்சா கூட ஒரு 30 பாயிண்ட் வச்சு, இந்த 30 பாயிண்ட்டுக்குள்ளே ட்ரேட் நடந்துட்டு இருக்கும்போது எப்படி நம்ம என்ட்ரி எடுப்போம், எப்படி ஸ்டாப் லாஸ். அதனால தான் சொல்கிறோம் ப்ரீமியம் டிகே தான் லாஸ்ட் 2 days நடந்துட்டுருக்கு. உங்ககிட்ட ஏதாச்சும் சிமுலேட்டரோ ஏதோ இருந்துச்சுன்னா போட்டு பாருங்கள். ப்ரீமியம் வந்து ஃபஸ்ட்டு 10 to 11 o'clock வரைக்கும் ஒரு ட்ரேட் இருக்குது, அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ப்ரீமியம் கன்சால்டேட்டில் டிகே நடக்குது. இது கூட 11 o'clock பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்துச்சு. ஆக்சுவலாக ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் வந்தும் ஏன் கால் ரேட்டர்ஸ் வரல அப்படின்னா, சரி சம்டைம்ஸ் ப்ராஃபிட் புக்கிங் வரும், நியூ டைப் ஆஃப் ஆப்ஷன்ஸ் எல்லாம் என்ட்ரி ஆவாங்க, மேபி ரீட்ரேஸ்மெண்ட் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இதனால தான் அந்த இடத்துல ஒரு செல் அடிச்சமே ஒழிஞ்சு, மற்றபடி இந்த ஒரு பெரிய மொமெண்டம் தவிர இன்றைக்கி என்டையர் டே நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒரு மொமெண்டமாக ஒரு ட்ரேடு எங்கேயுமே எடுத்து ஒரு 30 பாயிண்ட்ஸ் டார்கெட் அந்த மாதிரி பண்ண முடியாது. ஏன்னா ப்ரைஸ் பாருங்கள், கால் ஆப்ஷன் ப்ரைஸ் 11:30க்கு அப்புறம் ஃபுல்லாக டிகேயில் தான் இருக்குது. நம்ம சென்செக்ஸ் எக்ஸ்பெரி நம்ம நேற்றே அட்வைஸ் பண்ணியிருந்தோம், ப்ரீமியம் டிகே ஆக ஆக நம்மளால் வந்து அதிகமாக ஃபோக்கஸ் பண்ண முடியாது அப்படின்னு. இப்போது நாளைக்கான பேங்க் நிஃப்டி நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா லெவல்ஸில் எந்த சேஞ்சஸும் இல்லை, கீழ் சைடில் தான் ஒரு சேஞ்சஸ். இப்போது இன்றைக்கி இன்ட்ராடே லோ ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா அது 24,080. நான் ஏற்கனவே அந்த லெவல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ அந்த லெவலில் இருந்து மார்னிங் வந்து ரேலி ஆகி 24,232 வரைக்கும். இப்போ மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்குது அப்படின்னா திருப்பி இந்த மாதிரி கன்சல்டேஷன் தான் இருக்கும். நம்ம ட்ரேட் பண்ண முடியாதான்னு கேட்டால் பண்ணலாம். அது சும்மா வெயிட் பண்ணி ஒரு 10 to 15 பாயிண்ட் ஸ்கேல் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ நாளைக்கு மார்க்கெட் கேப் அப் ஆச்சுன்னா என்ன பண்ணலான்னா 24,200 to 24,220 குள்ளே கேப் அப் ஆகி இந்த இடத்துல ஏதாவது ரீடெஸ்ட் பண்ணுச்சு அப்படின்னா, இங்கே டபுள் டாப் சப்போர்ட் வந்துச்சு அப்படின்னா எகெயின் கால் ஆப்ஷன் எடுத்தோன்னா 350 வரைக்கும் கால் ஆப்ஷன் சைடு போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இதுதான் ஃபஸ்ட்டு சினேரியோ. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, மார்க்கெட் நாளைக்கு கேப் அப் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தி. அப்படி கேப் அப் ஆச்சுன்னா தான் கால் ரைட்டர்ஸ் ஃபஸ்ட்டு உள்ளார வருவாங்க. கால் ரைட்டர்ஸ் வந்தோடனே இங்கே சப்போர்ட் எடுத்துகிட்டு எகெயின் மேலே போச்சுன்னா 24,320 to 24,350 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்படி பேட்டர்னை ட்ரா பண்ணால் கூட ஒரு சிமெட்ரிக்கல் பேட்டர்ன் ட்ரா ஆன மாதிரி இருக்கும். அதனால் கேப் அப் ஆகி பிரேக் டவுன் ஆனாலும் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்தால் கால் ஆப்ஷன் ஃபோக்கஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெவல் எப்போ 24,080 கீழே வருதோ அப்போ தான் வந்து ஒரு செல் இன்ஜெக்ஷன் ஆகும். அப்போ தான் நம்ம ரெடியாக இருந்து செல் இன்ஜெக்ஷன் ஆகும். அப்போ தான் இந்த மொமெண்டம் பண்ணணும். இது இன்றைக்கி நாளைக்கு நேம்பி நடக்கிறதுக்கு ரேராக இருக்கலாம், இல்லைனா எக்ஸ்பைரியில் கூட நடக்கலாம். இந்த 24,080ங்கிறது குரூசியஸ் லெவல். புட் ஆப்ஷன் சைடில் 24,000 நல்ல ஹெவி ரைட்டிங் இருக்காங்க. அவங்கள அடிக்கணும்னா 24,080 கீழே நம்ம கிளியராக பிரேக் ஆனால் மட்டும்தான் ஒரு மொமெண்டமாக நான் சொல்கிற புட் ஆப்ஷன். மற்றபடி இருக்க புட் ஆப்ஷன் நம்ம ட்ரேட் ஆகும்போது ஒரு மினிமம் ஸ்டாப் லாஸ் போட்டு ட்ரேட் பண்ணலாம். அதே மாதிரி இந்த 350 ரேஞ்ச் வரும்போது 400 ரேஞ்ச் வரும்போது இங்கே எப்படி நம்ம இன்றைக்கி புட் ஆப்ஷன் சைடில் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வரும்னு சொன்னோமோ அந்த மாதிரி வரும்போது மட்டும் ஒரு ஸ்கேல்ப் தான் புட் ஆப்ஷன் சைடில் பண்ணணும். 400லையும் 350லையும் அங்கே ஒரு ஸ்கேல்ப் தான் புட் ஆப்ஷனில் பண்ணணும். மொமெண்டம் புட்டுனா 24,080 பிரேக் பண்ணால் தான் அது மொமெண்டம் புட்டு, செல்லோட இன்ஜெக்ஷன் அங்கே தான் வரும். மற்றபடி இருக்கிற எல்லா டைரெக்ஷன்லையும் ஒரு மினிமம் ஸ்டாப் லாஸில் கால் ஆப்ஷன் ட்ரேட் பண்ணலாம். எப்படி டார்கெட் வைக்கணும்னா மொத்தம் ட்ரேட் ஆகிறதே 30 பாயிண்ட்ஸ் தான். அப்போது நம்ம கரெக்டாக ஒன்று எடுத்தோம்னா ஒரு 6 to 8 பாயிண்ட்ஸ் 10 to 12 பாயிண்ட்ஸ் தான் டார்கெட். ஏன்னா மார்க்கெட் கிளியராக ப்ரீமியம் டிகே நல்லா பர்ஃபெக்டாக நடந்துகிட்ருக்கு. இப்போ நாளைக்கு மார்க்கெட் ஏதாவது மொமெண்டம் கொடுத்து ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆனால் தான் உண்டு. அப்படி இல்லைனா இந்த எக்ஸ்பெரியும் அப்படியே கன்சால்டேட்டில் முடியறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் ரொம்ப ஃபோக்கஸாக ட்ரேட் பண்ணாதீங்க. வெயிட் பண்ணி ஏதாச்சும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சா மட்டும் ட்ரேட் பண்ணுங்கள். இல்லைனா நெக்ஸ்ட் ஒரு 2 days வந்து ட்ரேடை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ 190 இருக்குது, நாளைக்கு காலையில் ஓப்பன் ஆனால் டிஃபால்ட்டாக 40 பாயிண்ட் டிகே ஆகணும். மார்க்கெட்டில் மொமெண்டம் கொடுக்காம வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும் தான் இருந்தோன்னா டிகே ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி தான் ஜாஸ்தியாக இருக்குது. நாளைக்கு வீடியோவில் இன்றைக்கி ஃபஸ்ட்டு 2 days ஆன வீடியோவில் எப்படி டிகே ஆகிருக்குங்கிறத உங்களுக்கு சிமுலேட்டரில் நான் பண்ணி காட்டுறேன். மற்றபடி நிஃப்டியோட லெவல்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. டவுன் சைடில் இது ஃபஸ்ட் லெவல், இது செகண்ட் லெவல், தேர்ட் லெவல். இதெல்லாம் இந்த வீக்லிக்கே லெவல்ஸ், இந்த ஃப்ரைடே வரைக்குமே இதுதான் லெவல்ஸ். அப் சைடில் பார்த்தீங்கன்னா இது ரெசிஸ்டன்ஸ், செகண்ட் ரெசிஸ்டன்ஸ், தேர்ட் ரெசிஸ்டன்ஸ், ஃபைனல் ரெசிஸ்டன்ஸ். நெக்ஸ்ட் இப்போ பேங்க் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டியில் இன்றைக்கி எகைன் நம்ம சொன்ன மாதிரி
55,797 பிரேக் ஆயிடுச்சுன்னா 56,012 வரைக்கும் போகும்னு சொல்லியிருந்தோம். பட் ஆனால் 56,950 வரைக்கும் போயிருக்கு. அங்கேருந்து ஒரு செல் இனிஷியேட் ஆனதுக்கப்புறம் மீதி இருக்க பாதி லெவலுக்கு மேலே க்ளோசிங் வரல. இப்போ பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ரிஜெக்ட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டிக்கு இப்போது இங்கே வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா? இப்போ பேங்க் நிஃப்டி லெவல்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சு அப்படின்னா ஒரு இடத்துல ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சு. இந்த கரெக்டாக இந்த புட் ஆப்ஷன் மார்க்கெட்டில் வந்து 26,000 புட் ஆப்ஷன் 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் அழகாக எங்கேருந்து பிரேக் அவுட் ஆச்சோ அந்த இடத்துல வந்து கரெக்டாக என்ட்ரி எடுத்திருந்தா ஒரு நல்ல மூமெண்டம் 70 பாயிண்ட், இது ஒரு 120 பாயிண்ட் எடுத்துருக்கலாம். பட் இன்கேஸ் பேங்க் நிஃப்டி ட்ரேட் பண்ணுறவங்க இன்னும் 2 டேஸ் தான் இருக்குது. ப்ரீமியம் நல்லா மெல்ட் ஆகும், அதனால் பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். இருந்தாலும் லெவல்ஸை மார்க் பண்ணிக்கோங்க. நிஃப்டியில் எப்படி அந்த லெவல்ஸ் முக்கியமோ பேங்க் நிஃப்டியில் 55,230 to 200 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான லெவல். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு. பிரேக் டவுன் ஆனாலும் இந்த ட்ரெண்ட் லைனோட சப்போர்ட் இருக்குது. கால் ஆப்ஷன் சைடில் இன்றைக்கி 55,800 ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரெசிஸ்டன்ஸ். அதுக்கப்புறம் 56,000, அதுக்கப்புறம் 56,200. புட் ஆப்ஷன் சைடு பொறுத்த வரைக்கும் 55,238 பிரேக் ஆனால் தான் இந்த 55,060 54,038 வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் இங்கே பிரேக் ஆகிட்டு திருப்பி நாளைக்கு கேப் அப்பில் ஓப்பன் ஆகி ப்ரைஸ் இங்கே சப்ஸ்டெயின் ஆகி பிரேக் ஆச்சுன்னா கால் ஆப்ஷன் சைடு ஒன்லி ஸ்கேல்ப். இனிமேல் நான் நெக்ஸ்ட் 2 டேஸ் எந்த ட்ரேடு பண்ணாலும் ஸ்கேல்ப் பண்ணுங்கள். ஸ்கேல்ப்னால் என்ன சொல்ல வரேன்னா ஒரு 7 பாயிண்ட் ஸ்டாப் லாஸா 10 to 12 பாயிண்ட் டார்கெட் அந்த மாதிரி தான் புக் பண்ணுங்கள். மொமெண்டமாக போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை. மார்க்கெட் ஹவர்ஸில் அப்படி நடந்துச்சுன்னா நான் டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். அதனால் இந்த லெவலுங்கிறது இப்போ நான் லோயர் டைம் சேஞ்ச் பண்ணுறேன். 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் டவுன் சைடில் தான் பிரேக் ஆகிருக்கு. பட் நாளைக்கு கேப்பு ஃப்ளாட்டோ கேப் அப்லேயே வச்சாங்கன்னா இந்த லெவலில் பிரேக் பண்ணும்போது ரீடெஸ்ட் பண்ணலாம் டைம் இல்லை. பிரேக் பண்ணும்போதே எடுத்துரும். மார்க்கெட் மந்த் ஸ்டார்டிங்லாம் பிரேக் அவுட் ரீடெஸ்ட்லாம். இப்போ வந்து மார்க்கெட் பிரேக் அவுட் அப்படியே போயிடும். அதனால் பிரேக் அவுட்லேயே எடுத்துட வேண்டியது தான். கீழே ஸ்டாப் லாஸ் போட்டு ஒரு மொமெண்டம் இன்றைக்கி இன்ட்ராடே ஹை தான் உங்களோட ஃபஸ்ட் டார்கெட். எகைன் ஹை போச்சுன்னா 56,000 டார்கெட். இன்கேஸ் மார்க்கெட் கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா திருப்பி டவுன் சைடில் வந்து சப்போர்ட் எடுக்குதான்னு பாருங்கள். சப்போர்ட் எடுத்தால் கால் ஆப்ஷன் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இல்லையா வெயிட் பண்ணுங்கள். இந்த சப்போர்ட் உடையணும். இந்த 500ஓட சப்போர்ட் உடஞ்சிச்சுன்னா புட் ஆப்ஷன் சைடு ட்ரேட் எடுத்தோன்னா இது ஒரு மொமெண்டம் ட்ரேடு. இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டியில் மட்டும் தான் ட்ரேட் பண்ண முடிஞ்சு. கன்சால்டேஷன் பயாஸில் ட்ரேட் பண்ணிங்கன்னா ப்ரீமியம் நிஃப்டி இன்னைக்கு கன்சல்டேஷன் ஆன மாதிரி தான் இருக்கும். இங்கே பாருங்கள், நான் 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வச்சுருக்கேன். ஒரு இது சின்னதாக ட்ரா பண்ணி காட்டுறேன். இந்த ஒரு 12.15 வச்சுக்கோங்க. 12.15 ஸ்டில் இது கூட ஒரு சின்ன ஒரு ஆப்ரேட்டரோட வேலை தான், மற்றபடி ஒன்றும் இல்லை. ஏன்னா நம்ம மார்க்கெட்டில் அடிக்கடி சொல்லியிருக்கோம், ட்ரேட் ஆகிட்டு இப்போ டக்குன்னு வந்துச்சுன்னா திருப்பி வி ஷேப்பில் ரெக்கவரி ஆயிரும்னு. இது ஃபுல்லாக பாக்ஸ் பேட்டர்னில் ப்ரீமியம் தான் கன்சால்டேட் ஆகிட்டுருக்கு. ஆப்ஷன் பையருக்கு ஃபேவராக இல்லை. நெக்ஸ்ட் வர 2 டேஸும் ஆப்ஷன் பையருக்கு பெரிய ஃபேவராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நாளைக்கு அதில் கன்ஃபார்ம் பண்ணிடலாம். கன்ஃபார்ம்னா நாளைக்கு கன்ஃபார்ம் பண்ணிடலாம். அதனால் வெயிட் பண்ணி இந்த 2 டேஸ் இந்த 2 டேஸ் பார்த்திங்கன்னா 1 or 2 டேட் மட்டும் எடுத்துகிட்டு வெயிட் பண்ணுங்கள். ஒன்ஸ் ஃப்ரைடேலேருந்து எகைன்ஸ் புதுசாக ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.